பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். வேளச்சேரி தரமணி குருசேகர இறை மக்களே, காணொளி காட்சி மூலமாய் கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு உடன் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை அண்ணாந்து பார்க்க, உம்மை அப்பா பிதாவே என்று உரிமையோடு ஆண்டவரே நாங்கள் கிட்டி சேர கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமுண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் பாமாலைகளில் 214வது பாடலை பாடுவோம். பாமாலை 214. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காலிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் வாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான்.
10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி இல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாகினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை. மத்தேயு 13:31 முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவினாலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பதே வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். சங்கீதம் 67 3ஆம் வசனம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்கள், மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. May the peoples praise you, O God. May all the peoples praise you. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமது அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களை அனுமதித்திருக்கிறீர். இந்த உலக வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உலக வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் வாழ நீர் அருள் புரிவீராக. உம்முடைய அருள் வார்த்தைகளை பரலோக மன்னாவை பொழிவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை தாரும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.
ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்திலும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களின் இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமது இந்திய நாடு மிக பழம்பெரும் நாடு. நம்முடைய இந்திய நாடு பல விதங்களிலே மேன்மையான ஒரு நாடு. இந்த இந்திய நாட்டின் குடிமக்கள் என்பதிலே நமக்கு பெருமை உண்டு, நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பல வேற்றுமைகள் நிறைந்த ஒரு நாடு. ஆனால் இந்தியர்கள் என்ற ஒரே சகோதரத்துவ அன்பிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், பல மாநிலங்கள், இப்படி பிரிந்திருக்கின்ற நம்முடைய இந்திய நாடு, ஆனால் ஒரே நாடாக இந்த நாடு நிலை பெற்றிருக்கிறது. இந்த நாட்டிலே, நமது இந்திய நாட்டிலே பல சமயங்கள், மதங்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த சமயங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வெறும் பெயரளவிலே நாம் இருந்து கொண்டிருப்பதா, அல்லது கிறிஸ்துவினுடைய வழியிலே வாழ்ந்து காட்டுவதா? இதுதான் இன்றைக்கு நம்முடைய பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுடைய இருப்பு. இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தலைப்புக்கு ஏற்றபடி நமக்கு பாடங்கள் வாசிக்கப்பட்டன. இதிலே ஒரு மிக அருமையான பகுதி, பழைய ஏற்பாட்டின் பகுதி. 2 ராஜாக்கள் 5:1-14 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நாகமான் என்று சொல்லப்படுகின்ற படைத்தலைவன், சீரியா நாட்டினுடைய படைத்தலைவன், அவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்கார சிறுமி, அடிமை பெண் இருக்கிறார். அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. திருமறையிலே பெண்களை ஒரு பொருட்டாகவே ஆண்கள் அந்த காலத்தில் அதை எழுதின ஆணாதிக்க சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்களுடைய பெயர்களை பல முக்கியமான இடங்களிலே சேர்க்க மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். இங்கேயும் கூட இந்த அருமையான குழந்தை, சிறு பிள்ளையினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. இந்த சிறு பிள்ளையின் மூலமாக இஸ்ரவேலின் கடவுள், அவர்தான் மெய்யான கடவுள் என்பதை சீரியா தேசமே அறிந்து கொள்ளத்தக்கதாக கடவுள் இந்த சிறு பிள்ளையை பயன்படுத்துகிறார். ஒரு அற்புதமான நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்வு. இஸ்ரவேலர்களும் சீரிய நாட்டு மக்களும் பயங்கரமான எதிரிகள், மன கசப்பு நிறைந்த எதிரிகள். இஸ்ரேலைட்ஸ் அண்ட் த சிரியா வேர் பிட்டர் எனிமீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்கிற எண்ணம் உடையவர்கள். இந்த இஸ்ரவேல் சீரியா நாட்டின் மக்கள் இப்படிப்பட்ட விரோத மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. நாகமான் படைத்தளபதி, சிறந்த வீரன். ஆனால் அவன் தொழுநோய் பாதிக்கப்பட்டவன்.
தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த காலத்திலே மிக கேவலமாக மதிக்கப்படுவார்கள். அது பல விதங்களிலே பல வகைகள் உண்டு. ஆனாலும் இவனுக்கு அந்த ஒரு தொழுநோய் இருக்கிறது. எனவே இவனை இந்த சமுதாயம் என்னதான் இவன் படைத்தலைவனாக இருந்தாலும் கேவலமாக பேசியிருப்பார்கள், அவனை விமர்சனம் செய்திருப்பார்கள். இவன் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து சென்று அங்கிருக்கிற ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யும்படியாக அடிமையாக கொண்டு வருகிறான். அப்படி அடிமையாக கொண்டு வருகின்ற பொழுது அந்த சிறு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு பிரிக்கப்பட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு பிரிக்கப்பட்டு இந்த நாகமானுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார். பொதுவாக இப்படி தன்னை ஒரு அனாதை போல அடிமையாக கொண்டு வந்த நாகமான் மேலே இந்த சிறு பிள்ளைக்கு கோபம் வர வேண்டும், அவரை பார்த்தால் எரிச்சல் வர வேண்டும், அவரை தன் மனதிலே சபிக்க வேண்டும். ஆனால் இந்த சிறு பிள்ளை கடவுளுக்கு பயந்த மகள், விசுவாசமுள்ள மகள், தாங்கள் வணங்குகின்ற இஸ்ரவேலின் தேவன் கடவுள் அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையிலே வளர்க்கப்பட்ட மகள். அதை நாம் இந்த பகுதியிலே புரிந்து கொள்கிறோம். இந்த மகள் தன்னை சிறைபிடித்து வந்த நாகமானை வெறுக்காதபடி அவனை மன்னிக்கிற மகளாக, அவனுக்கு இருக்கின்ற குறையை, அவனுக்கு இருக்கிற வேதனையை, அவனுக்கு இருக்கிற அந்த தொழுநோயை நீக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மகளுக்கு வருகிறது. அவன் மேல் பரிதாபம், நாகமான் மேலே இரக்கம், தீமையை நன்மையால் வெல்லுகின்ற மன பக்குவம் பெற்ற குழந்தையாக இந்த சிறு பிள்ளை இருக்கிறார். She decided to help him. அவனுக்கு உதவி செய்வதை அவள் விரும்புகிறவளாக அதை முடிவு செய்கிறாள். எனவே 2 ராஜாக்கள் 5:3 தன்னுடைய நாகமானுடைய மனைவியை பார்த்து இந்த சிறு பிள்ளை சொல்றாங்க பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் நாகமான் சமாரியாவில் இருக்கும் என்னுடைய நாட்டிலே இருக்கும் இறைவாக்கினர் தீர்க்கதரிசியின் முன் சென்றால் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார். இவர் என்னுடைய நாட்டிற்கு என்னுடைய கடவுளுடைய இறைவாக்கினருடைய பிரசன்னத்திலே சென்று அங்கே நின்றால் அவர் இவரை குணமாக்குவார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த மகளுக்கு தான் விசுவாசிக்கிற கடவுள் நிச்சயம் சுகமளிப்பார் என்ற நம்பிக்கை அந்த மகளுக்கு இருக்கிறதை அங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். She is the one who directs Naaman to the healing power of the Lord, the God of Israel, by way of Israelites prophet. இந்த இஸ்ரவேலின் தீர்க்கர் மூலமாக சுகப்படுத்துகிற வல்லமை நிறைந்த கடவுளிடத்தில் போங்கள் என்று சொல்லி அந்த மகள் வழிகாட்டுகிறார், உதவி செய்கிறார். அப்படி இஸ்ரவேலின் தீர்க்கரிடம் சென்றால் அவர் மூலம் இஸ்ரவேலின் கடவுள் சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்குகிறார் இந்த சிறு பிள்ளை. விசுவாச மகள் அந்த இடத்துல தனி ஆளாக ஒரு அடிமை பெண்ணாக அந்த எஜமானுடைய வீட்டிலே பணிப்பெண்ணாக இருக்கிறார். நிறைய பேர் இல்லை, இவரோடு ஒரு தனி ஆள். அந்த மகள் ஒரு பெரிய பிரசங்கம் செய்யவில்லை, தங்களுடைய கடவுளை பற்றி அவர் விமர்சிக்கவில்லை, விமர்சனம் செய்யவில்லை, அல்லது விளக்கவில்லை, அல்லது தங்களுடைய தீர்க்கதரிசியை பற்றி விளக்கி சொல்லவில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லுகிறார், சின்ன வாக்கியம். அதை நாகமானும் நம்பி போனான். நாகமானுடைய அரசன், சீரியா நாட்டினுடைய அரசனும் இந்த சிறு பெண் சொன்னதை ஏற்றுக்கொண்டு உடனே அனுப்புகிறார். இப்படி
நாகமான் சென்று தீர்க்கரை சந்தித்து சுகம் பெற்று அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது நாகமான் சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தையை நாம் பார்ப்போம். சுகம் பெற்ற பின்பு 2 ராஜாக்கள் 5:15 நாகமான் சொல்லுகிறார், பின்பு நாகமான் தம் பரிவாரத்துடன் வந்து தீர்க்கருக்கு முன்பாக வந்து, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற கடவுளை தவிர, நல்லா கவனிங்க, இஸ்ரவேலில் இருக்கிற கடவுளை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்றான். இஸ்ரவேலர்கள் நம்புகிற விசுவாசிக்கிற கடவுள்தான் உலகத்திலேயே கடவுள், அவர்தான் உலகத்திற்கே கடவுள் என்று சொல்லி பூமியின் மீது எங்கும் வேறே கடவுள் இல்லை என்ற விசுவாச அறிக்கையை, பிரகடனத்தை அவன் அறிவிக்கை செய்கிறான். இதற்கு காரணம் யார் என்று சொன்னால், அந்த சிறிய பிள்ளை, சிறு பெண். அந்த சிறு பெண் மூலமாக கடவுள், இஸ்ரவேல் மக்களின் கடவுள், சீரியா நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவரை தொழுது கொள்ளுகின்ற அந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகின்ற ஒரு பெரிய பணியை இந்த சிறு பிள்ளை செய்தார். அருமையானவர்களே, Christian presence can be understood by our concerns and welfare for all irrespective of the differences. நம்முடைய நாட்டிலே பல்வேறு வேறுபாடுகள் நிறைந்த பல்சமய சூழலிலே கிறிஸ்தவர்களின் அன்பும் கரிசனையும் நலப்பணிகளும் கிறிஸ்தவர்கள் இருப்பதை நாடு புரிந்து கொள்ளும். கிறிஸ்தவர்கள் இருப்பதை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுடைய விசுவாசிக்கின்ற கடவுளுடைய உன்னதமான மேன்மையை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அதற்கு இந்த சிறு பிள்ளையை போல கரிசனை, அன்பு, பரிதாபம், இரக்கம் நமக்கும் இருக்க வேண்டும். அதன் மூலமாய் நாம் நற்பணிகளை கடவுளுக்கு என்று செய்கிறவர்களாக இருக்கிற பொழுது, அதன் மூலமாய் கிறிஸ்தவ மக்கள் விசுவாசிக்கிற கடவுளை அநேகர் புரிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, அந்த சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய நாட்டிற்கு வந்த மிஷனரிமார்கள் நற்செய்தியை சுமந்து வந்தார்கள், நற்செய்தி அறிவிக்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே, நம்முடைய நாட்டிலே வந்த பொழுது அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் செய்த பணிகள் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான 3 பணிகள். ஒன்று பிரீச்சிங் த குட் நியூஸ், நற்செய்தி அறிவித்தார்கள். இரண்டாவது டீச்சிங், எஜுகேஷன், மக்களை கல்வியினாலே அவர்கள் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் அவர்களுடைய தாழ்ந்த நிலையிலிருந்தும் உயர்த்தினார்கள், கல்வி அறிவை புகட்டினார்கள். மூன்றாவதாக ஈலிங் மினிஸ்ட்ரி, குணப்படுத்துகின்ற பணியை, திருப்பணியை செய்தார்கள். அதற்காக மருத்துவமனைகளை நிறுவினார்கள். தொடக்கூடாத மக்களை எல்லாம் தொட்டு சுகப்படுத்தினார்கள். இந்த 3 மிக முக்கியமான நற்பணிகளை செய்ததினாலே தான் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிவித்தார்கள். பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், இது மிக முக்கியமான திருப்பணிகள். எனவே கிறிஸ்தவர்கள் நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதை எப்படி நாம் அறிவிப்பது? நற்செய்தியை நாம் அறிவிப்பது நம்முடைய கடமை. ஆனால் பல நேரங்களிலே நாம் அதை எப்படி அறிவிக்கிறோம், ஆண்டவரை பற்றி நாம் எப்படி சொல்லுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. பல தவறான அணுகுமுறைகளினாலும் தவறான வார்த்தைகளினாலும் பல நேரங்களிலே ஆண்டவரை அறிவிக்கின்ற பொழுது அதை கேட்கிறவர்கள் மனக்கசப்பு ஏற்படுகின்ற வகையிலே அமைந்து விடுகிறது. ஆனால் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது
அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு சில அணுகுமுறைகள், சில வழிகாட்டுதல்கள், சில மெத்தட்ஸ், அப்ரோச்சஸ், எப்படி அதை அறிவிப்பது என்ற முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ளலாம். அதற்கு மிக அருமையான ஒரு உதாரணம் வேண்டும் என்று சொன்னால், இன்றைய பாடம், நிருப பாடம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் பவுலடிகளார் எப்படி ஒரு நற்செய்தியை பல் சமய சூழலிலே நம்முடைய இந்திய நாட்டை போன்ற ஒரு நகரத்திலே அவர் செய்தார் என்பதை மிக அருமையாக லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார், விளக்குகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நற்செய்தியை ஒரு அறியாத இடத்திலே போய் நின்று கொண்டு அறிவிப்பது என்பதை குறித்து அவர் மிக அற்புதமாக இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் 17, 16 முதல் 31 வசனங்களிலே விளக்குகிறார், அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். நற்செய்தியாளர்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மிஷனரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற பவுலடிகளார் பிற சமயத்தவரிடம் எப்படி நற்செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருமறையை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. காணொளி காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வெறும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 31 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பவுலடிகளார் அத்தனை பட்டணம் என்று சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே வருகிறார், தனியாக வருகிறார், தனி ஆளாக இருக்கிறார். ஷீலாவும் தீபத்தையும் வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார் அத்தனை பட்டணத்திற்கு. ஆனால் அவர்கள் வருகிற வரையிலும் அவர் பொறுமையாக இல்லாமல் அந்த நகரத்தை சுற்றி பார்க்கிறார். அந்த நகரத்தை சுற்றி பார்த்து அந்த நகரத்தை பற்றிய பின்னணியம், பேக்ரவுண்ட், அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சமய நம்பிக்கை என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன என்பதை அவர் சுற்றி திரிந்து பார்க்கிறார். அத்தனை பட்டணம், ஏதென்ஸ் நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த நகரம் உலகிலேயே சிறந்த பல்கலைக்கழகம் இருந்த ஒரு நகரம். ஞானம் நிறைந்த மக்கள், தத்துவம் நிறைந்த நகரம். தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் அந்த நகரத்திலே வாழ்ந்தார்கள். இந்த நகரம் பல தெய்வ வழிபாடுகள் நிறைந்த ஒரு நகரம். மக்கள் தொகையை விட விக்கிரகங்கள் அதிகமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு பல சமய வழிபாடு நிறைந்த ஒரு நகரம். இப்படிப்பட்ட மெத்த படித்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், பல சமய வழிபாடு நிறைந்த மக்கள் வாழ்ந்த நகரத்திலே இப்போது பவுலடிகளார் தன்னந்தனியாக அந்த நகரத்தை சுற்றி பார்க்கிறார். அந்த நகரத்தை சுற்றி பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தூண்டுதல், வைராக்கியம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தூண்டுதல், நற்செய்தி இங்கே அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள்ளாக எழுகிறது. His spirit was provoked. அப்படி அவர் ஆர்வத்தினாலே தூண்டப்பட்டார், மிகவும் தூண்டப்பட்டார். அவர் என்ன செய்கிறார்? முதலாவது யூதர்களோடு பேசுகிறார். 17ஆம் வசனத்தில் ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவரோடும் பேசுகிறார். அவர்களோடு சம்பாஷிக்கிறார், அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார், ஆண்டவரை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். அவர்கள் ஜெபாலயங்களிலே யூதர்களை சந்திக்கிறார், அங்கேதான் அவர்களை சந்திக்க முடியும். பிறகு பொது மக்களை, ஜென்டைல்ஸ் என்று சொல்லப்படுகிற புற இனத்து மக்கள், யூதர் அல்லாத மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை மார்க்கெட் பிளேஸ், வணிக மையங்களிலே அவர் போய் சந்திக்கிறார், சந்தை வெளிகளிலே போய் சந்திக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார், அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி நாட் அன் ஆர்குமெண்ட்,
பட் டயலாக். ஒருவரோடு ஒருவர் விவாதம் பண்ணுவது, வாக்குவாதம் பண்ணுவதல்ல, ஒரு நட்பு முறையிலே பவுலடிகளார் அவர்களோடு பழகி, உங்களுடைய நம்பிக்கை என்ன, நான் யார், என்னுடைய நம்பிக்கை என்ன என்பதையெல்லாம் அவர்களோடு பேசுகிறார். அவரோடு பேசுகிறவர்களிடத்தில் பேசுகிறார். எனவே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நாம் கட்டாயப்படுத்தியோ வாக்குவாதம் செய்தோ அறிவிக்கிறதல்ல நம்முடைய முறை. அன்பின் அடிப்படையிலே, நட்பின் அடிப்படையிலே நாம் ஆண்டவரை அறிவிக்கிறவர்கள், அறிவிக்க வேண்டும். இதை பவுலடிகளார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 3 வாதங்கள் இருக்கக்கூடாது. வாதம் என்றால் அது ஒரு நோய், பக்கவாதம் சொல்லுவாங்க பாருங்க, பக்கவாத நோய். ஒரு பக்கம் செயல்படாது. ஆனால் வாழ்க்கையிலே சில வாதங்கள் இருக்கு, வாத நோய் இருக்கு. என்ன வாத நோய்னா வாக்குவாதம். அது ஒன்று, அது தேவையற்றது, பிரச்சனை உண்டு பண்ணும், உறவை முறிக்கும். வாக்குவாதம், விவாதம், விவாதம் செய்வது, நான் சொல்வதுதான் சரி, நீ சொல்வதுதான் சரி. கடைசியிலே யாருமே ஒருவருடைய கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாக்குவாதம், விவாதம். இன்னொன்று இருக்கு பாருங்க, மிக மோசமான ஒரு வாத நோய், பிடிவாதம். குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, இந்த பிடிவாதம். நான் சொல்றது தான் நடக்க வேண்டும், நான் சொல்லுவது தான் சரி, நான் செய்வது தான் சரி என்று சொல்லுகிறார்கள் பாருங்க சில பேர். இந்த பிடிவாதம், இந்த வாதம் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குறிப்பாக நற்செய்தி பணியிலே இந்த வாதம் வரக்கூடாது. அந்த நகரத்திலே இருவிதமான கொள்கையுடைய மக்கள் இருந்தார்களாம். ஏதென்ஸ் நகரிலே எபிகூரர் என்று சொல்லப்படுகிறவர்கள். எபிகூரர் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்பு வாழ்வு கிடையாது, மரணத்துக்கு பிறகு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போகும். உயிர்ப்பு, உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, மோட்சம், நரகம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறவர்கள். வாழ்க்கையிலே நடப்பவை எதேச்சியாக நடப்பவை, கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே மரணத்தோடு வாழ்வு முடிந்து விடுகிறது, நீ இன்பத்தை அனுபவிப்பதற்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த எபிகூரர். ஸ்தோயிக்கர் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வகை மக்கள். என்னன்னா, உலகில் வாழ்க்கை விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் என்ன நடக்குதோ அதன்படி தான் நடக்கும், நடப்பது நடந்தே தீரும், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதை மாற்றி அமைக்கவும் முடியாது என்று சொல்லுகிறவர்கள் ஸ்தோயிக்கர் என்று சொல்லுகிற மக்கள். இந்த மக்கள் நிறைந்த நகரத்திலே பவுலடிகளார் அங்கே சொல்லுகிறார், அத்தனை நகர மக்களே, அவர்கள் அழைக்கிறார், ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்று உள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நீங்கள் மிகவும் மத நம்பிக்கை உள்ளவர்கள், இதை நான் சுற்றி பார்த்தேன், கண்டு கொண்டேன். நீங்கள் மிகவும் சமய பற்று உள்ளவர்கள், கடவுள் பக்தி உள்ளவர்கள், பயம் உள்ளவர்கள். இங்கே பவுலடிகளார் அவருடைய அணுகுமுறை என்னென்ன, பாசிட்டிவ் அப்ரோச். அவர்களை தவறான வார்த்தைகளினாலே வர்ணிக்காதபடி அவர்களை தூக்கி வைத்து பேசுகிறார். அவருடைய பக்தியை மெச்சிக்கொள்ளுகிறார், பாராட்டுகிறார். அவர்களோடு ஒரு நட்புறவு உண்டாகிறது, நல்ல எண்ணம் உருவாக்குகிறார். அவருடைய மனம் புண்படாத வகையில் பேசுகிறார். பிறரை மதிக்கின்ற, ஏற்கின்ற, மனந்திறந்து பாராட்டுகின்ற குணம் நமக்கு வேண்டும். குறைகளை சொல்லுவதன் மூலமாய் நாம் எதையுமே சாதிக்கவே முடியாது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலடிகளார் இந்த மக்களுடைய இந்த சமய பற்றி எப்படி கண்டுபிடித்தார்? 23ஆம் வசனத்தில் அவரே சொல்றார், நான் இந்த நகரத்தை சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவளை கவனித்து பார்த்தேன். உங்கள் ஆராதனைக்குரியவளை கவனித்து பார்த்தேன். அவர் அவருடைய ஆராதனையை போய் பார்க்கிறார், அவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு போகிறார். எப்படி வழிபடுகிறார்கள், என்னென்ன முறைகளில் வழிபடுகிறார்கள், அவர்களுடைய வழிபாட்டினுடைய எண்ணம் என்ன, சிந்தனை என்ன, கோட்பாடுகள் என்ன, இதையெல்லாம் போய் பார்க்கிறார். நாம் மற்றவர்களுடைய சமய வழிபாட்டு தலங்களுக்கு போவதையே விரும்புவது கிடையாது.
நாம் நற்செய்தி அறிவிக்கிற மக்களை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால்தான் நற்செய்தியை நாம் எப்படி அறிவிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுலடிகளார் அதை செய்கிறார். நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தேன், நல்ல உற்று கவனித்தேன். அப்பொழுதுதான் ஒரு ஐடியா அவருக்கு வருகிறது. இவர்களுக்கு எப்படி நாம் ஆண்டவரை சொல்லுவது, எப்படி நான் எடுத்த உடனே ஆண்டவரை பற்றி அறிவிப்பது என்று யோசிக்கிற வேளையிலே அந்த வழிபாட்டு தலத்திலே சுற்றி பார்க்கிறார். அங்கே என்ன காண்கிறார் என்று சொன்னால், அறியப்படாத தேவனுக்கு என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அறியப்படாத தேவன், இன்னும் அறிந்து கொள்ளாத கடவுளை பற்றி அவர்கள் ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாசகம் அங்கே இருக்கிறது. பவுல் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார். என்ன சொல்றாரு? அறியப்படாத கடவுளுக்கு என்று எழுதியிருக்கிறதை கண்டேன் உங்களுடைய வழிபாட்டு தலத்தில், அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இதுவரையிலும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் அறியாமல் இருக்கிற அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருளரை ஆற்றுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை கடவுள் படைப்பிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர்தான் படைப்பாளர், அவர்தான் வாழ்க்கையை பராமரிப்பவர், அனைத்துலகையும் ஆளுபவர், மனுக்குலம் அனைத்திற்குமே அவரே கடவுள், உலகை நியாயந்திருக்கும் நீதிபதி, மனம் திரும்ப வேண்டும், உலகை ரட்சிப்பவர் என்று சொல்லி பவுலடிகளார் ஒரு நீண்ட அருளுரை ஆற்றுகிறார். மார்ஸ் மேடையில் சொல்லப்படுகிற மேடையிலே அவரை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது அவர் இதெல்லாம் அருளுரையாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மனுக்குலத்திற்காக தன்னையே கொடுத்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். அவர்தான் நீங்கள் அறியாத கடவுள், அவரைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் புலவர்களிலே கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள் என்று 26, 28 வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்றார், உங்கள் புலவர்கள் இலக்கியங்களையும் படிச்சிருக்கிறார், அவருடைய இலக்கியங்களை படித்திருக்கிறார். அப்படி படிக்கிற போது ஒரு புலவர் சொல்லுகிறார், இந்த கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும், அவருடைய சந்ததி நாம் எல்லோரும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் மிக அற்புதமாக விளக்கி வருகிற பவுலடிகளார் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளை அவர் கண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சமய வழிபாட்டு தலத்திற்கு சென்று அவருடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் பார்த்து அறியப்படாத கடவுளுக்கு என்று எழுதியிருக்கிற வாசகத்தை கண்டு தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய இலக்கியங்களை கூட படிக்கிறார். இப்படி புரிந்து கொண்டால்தான் அங்கே எப்படி நாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவது என்பது அங்கே வெற்றி பெறும். அருமையானவர்களே, இந்த நாளிலே மிக முக்கியமாக நம்முடைய கிறிஸ்தவ சமூகம், நம்முடைய இந்திய நாட்டிலே ஏத்தென்ஸ் நகரம் போன்றதுதான் இந்திய நகரமும் கூட. பல சமயங்கள், பல மக்கள், பல இனத்தவர், பல கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நகரம். அப்படிப்பட்ட ஒரு நகரத்திலே தான், ஒரு நாட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய சூழலில் எப்படி நாம் நற்செய்தி அறிவிப்பது, எப்படி நாம் நற்செய்தி அறிவிப்பது? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். பவுலடிகளாருடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது அதை எப்படி சொல்லுவது? நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது போய் வெளியிலே சொல்லுகிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் சொல்லுகிறோம். நமக்கு இது தெரியும். வேதத்தை படித்தவர்கள், திருமறை நன்கு சிறு வயதிலிருந்தே படித்தவர்கள், ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். தேவ ஆட்டுக்குட்டினா யாருன்னு தெரியும். அவர் பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்பதை யார் சொன்னார்? யோவான் ஸ்நானகன் சொன்னது நமக்கு தெரியும். ஆனால் போய் திடீரென்று ஒரு மக்களிடத்தில் போயிட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எப்படி புரியும்? இன்னொரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம், வசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படியா ரத்தம் சுத்திகரிக்கும் கேட்பாங்கல்ல, அது விளக்கணும்ல.
அவர்கள் புரிகின்ற வகையில் எப்படி சொல்லுவது? அப்படியானால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏதோ நாம் சொல்லிவிட்டு வந்து விடுவதில்லை. எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இப்போ இதே சத்தியம் கருத்து பலி மூலமே பலியின் மூலமாகவே ரட்சிப்பு உண்டு என்பதை நமது இந்திய நாட்டினுடைய சமய நம்பிக்கை என்ன சொல்லுகிறது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதை நாம் விளக்க முடியும். பாருங்க, நமது இந்து சமயத்திலே இந்த பலியை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சாம வேதம் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வேதங்களிலே ஒன்று சாம வேதம். சமஸ்கிருத மொழியிலே இருக்கின்ற அதிலே தாந்திய மகா பிரமாணம் என்று சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே யக்னோத அவதி தஸ்யக் சாயாக்கிரியாதி என்று சொல்லி ஒரு வசனம். யக்னோத அவதி தஸ்யக் சாயாக்கிரியாதி. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பலியினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. இதுதான் எபிரேயர் 9:22 சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல், பலி இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதைத்தான் இங்கே சாம வேதத்தை சொல்கிறது, ஒரு பலியினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. எந்த பலி? அதுக்கு அங்கே பதில் சொல்லப்படுகிறது. பிரஜாபதி தேவி பயம் ஆத்மனம் யக்னம கிருத்தவ பிரயாசித்த. அங்க என்ன அதனுடைய அர்த்தம்? கடவுள் தம்மையே பலியாக கொடுத்து பாவ மீட்பை சம்பாதிப்பார். புரியுதுங்களா? கடவுளே பலியாக வந்து பாவ மீட்பை கொடுப்பார், மன்னிப்பை வழங்கி மீட்பை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இதை நாம் அறிந்திருந்தால்தான் நம்முடைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பதை நாம் சொல்ல முடியும், விளக்க முடியும். உங்களுடைய சமயத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அறியாத கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், அறியப்படாத தேவன். அதை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னாரே பவுலடிகளார். அதுபோல அவர்களுடைய இலக்கியங்களை, சமய நம்பிக்கைகளை கற்று தேர்ந்து அவர் நற்செய்தி அறிவித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது பிறருடைய சமய நம்பிக்கைகளை கற்றுக்கொள்ள, தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறிவிக்கின்ற நற்செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும், அதற்கேற்ப நாம் விளக்க முடியும். இதுதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் பின்பற்றின ஒரு மாடல், மெத்தட். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நற்செய்தி பாடத்தில் இன்றைக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் கடுகு விதை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவர். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? மிக சிறியது, விதைகளிலே மிக சிறியது. ஆனால் அது நிலத்திலே விழுந்து முளைத்து வருகிற பொழுது பூண்டுகளிலேயே பெரிய மரமாக வளர்கிறது. பூண்டுகளில் பெரிய மரமாக வளர்கிறது. அப்படி வளர்கிற போது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து தங்கும். ஆகாயத்து பறவைகள் என்று சொன்னால் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், எல்லா விதமான பறவைகள், சிறு பறவையிலிருந்து பெரிய பறவை வரை எல்லாம் வந்து அங்கே அமரும், உட்காரும். எல்லோரையும் அணைத்துக் கொள்ளுகின்ற, சேர்த்துக் கொள்ளுகின்ற இடம்தான் பரலோக ராஜ்யம். அதற்கு கடுகு விதையை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். இன்னொன்று புளித்தமா. புளித்தமா சிறிதளவு தான் பயன்படுத்துவார்கள். 10 கிலோ மாவுக்கு ஒரு சிறு அளவு புளித்த மாவை சேர்த்து பிசைகிற பொழுது அந்த மா மிக சுவையான உணவாக உருவாகும். அந்த மா சுவையான உணவாக மாறும். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே, நமது நாட்டிலே மைனாரிட்டி.
சிறுபான்மையினர் தான். சிறுபான்மையினராக இருந்தாலும் ஆண்டவர் திருப்பணியை சிறுபான்மையினர் மூலமாகத்தான் செய்ய விரும்புகிறார். கடுகு விலை சிறிதுதான், புளித்த மாவு சிறிதளவுதான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 7:13, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 10 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்தால் அதுக்கு 10 கிலோ உப்பு போட மாட்டார்கள், சிறிதளவு தான் உப்பு போடுவார்கள். உப்பு அதில் கரைந்து ருசி கொடுக்கும். கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்திலே அல்லது நம்முடைய நாட்டிலே மைனாரிட்டியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, உப்பாக இருந்தால் மக்களோடு கலந்து கரைந்து மக்களுக்கு பணி செய்து அவர் வாழ்க்கையிலே ருசி கொடுப்போம். அப்படி கொடுப்பதன் மூலமாய் கடவுளுடைய அன்பை உலகம் புரிந்து கொள்ளும், நாடு புரிந்து கொள்ளும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்ம எல்லாம் மாணிக்க கற்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உலகத்திற்கு மாணிக்க கற்களாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று தான் சொன்னார். எல்லா வீடுகளிலும் உப்பு இருக்கும். அது குடிசையாக இருந்தாலும் சரி, பெரிய கோபுரமாக இருந்தாலும் சரி, அரண்மனையாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடியது உப்பு, பயன்படுத்தக்கூடியது உப்பு. நாம் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பல்சமய சூழலிலே அப்படிதான் நாம் வாழ வேண்டும். உப்பை போல வாழ வேண்டும். சிறிதளவாக இருந்தாலும் நாம் ருசி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மாணிக்க கற்கள் என்று ஆண்டவர் சொல்லி, மாணிக்க கற்கள் என்று சொன்னால் பீரோவில் வைத்து கஜானாவில் வைத்து பூட்டி வைத்து விடுவார்கள். அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனமற்றது மாணிக்கக்கல், பிரயோஜனம் உள்ளது உப்புக்கள். அருமையானவர்களே, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இஸ் நாட் எ பிரிவிலேஜ் பட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் த லவ் ஆஃப் காட். பல்சமய சூழலில் கிறிஸ்தவ இருப்பு என்பது சலுகையோ பெருமையோ அல்ல, கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்கின்ற பொறுப்பாகும். புரியுதுங்களா? எனவேதான் இந்த பல்சமய சூழலிலே கிறிஸ்தவருடைய இருத்தல் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதை புரிந்து கொள்வோம், அதன் வழியிலே நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாட்டில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று சுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் சில அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு அருணோதய ஆராதனை ஆன்லைன் மூலம் லைவ் ஸ்ட்ரீமில் நடைபெறும். சபையார் வீட்டில் இருந்தவாறே அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஞாயிறு ஆராதனை லைவ் ஸ்ட்ரீமில் நடைபெறும். அதிலும் சபையார் வீட்டில் இருந்தவாறே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு இரங்கல் செய்தி. திருமதி பி. உமா, வயது 55, தரமணி தூய மார்க்கு ஆலயத்தின் உறுப்பினர். கடந்த 19/8/2020 அன்று ஒரு சாலை விபத்தில் மரணமடைந்தார்கள். திரு தியாகராஜன், வயது 55, அவரும் தரமணி தூய மார்க்கு ஆலயத்தின் உறுப்பினர். கடந்த 23/8/2020 அன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிந்தது.
திரு யோனத்தான் பிரான்சிஸ், வயது 53, கடந்த 24/8/20 அன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவருக்கும் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. இவர் நமது சபையின் உறுப்பினர்கள் திரு பிரீஸ்லி பிரவீன் ராஜ், திருமதி ஜேமி நெப்போலி ஆகிய இருவருடைய பிரதரின்லா, நமது கமிட்டி உறுப்பினர் திருமதி பெனிட்டா சாமியல் அவருடைய கசின் பிரதர். இவருடைய மனைவி திருமதி பாலின் ஷியாமலா அவர்கள் கொட்டிவாகத்தில் உள்ள YMCA பள்ளியில் சில்ட்ரன்ஸ் கிளப் நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். திரு யோனத்தான் பிரான்சிஸ் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களின் பாதுகாப்பு படை கமாண்டோ இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் பணியாற்றும் போது இந்த தொற்று பரவி அவருக்கு சிகிச்சை பலனின்றி போய்விட்டது. அந்த குடும்பத்தில் அனைவரும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டிலும் சிலர் இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தினருக்காக ஜெபித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தங்களுடைய அன்பர்களை இழந்து தவிக்கும் இந்த குடும்பத்தினருக்கு சபை மக்கள் அனைவரும் ஆண்டவர் தாமே ஆறுதல் தர வேண்டும் என்று மன்றாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கர்த்தருக்குள் நித்திரடைந்த சகோதர சகோதரிகளுக்காக, அவளை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிர் தேர்தலும் ஜீவனமாய் இருக்கிறவரே, எங்களை ஆற்றி தேற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, சமீபத்திலே இந்த உலக வாழ்வை விட்டு உம்முடைய வீட்டிற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறே, உம்முடைய நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறே உம்முடைய அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் தாமே நித்திய இளைப்பாறுதலை தாரும். நீர் வருகிற நாளிலே அவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்து மக்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு தங்களை தேற்றிக் கொள்ள, பலப்படுத்தி கொள்ள அருள் புரிவீராக. அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை நடத்தும் சுவாமி. உமக்கே மகிமுண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது திருச்சபை மக்கள் மாதந்தோறும் செலுத்துகின்ற மாதாந்திர காணிக்கை உரைகளை, சந்தா காணிக்கை அட்டைகளை நீங்கள் படைக்கும்படியாக ஆலயத்தில் அதற்காக பிரத்யேகமான ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தா செலுத்துகின்ற பெட்டி. அதிலே உங்களுடைய மாதாந்திர காணிக்கை உரைகளை, காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கிடைக்கிற பொழுது நீங்கள் வந்து ஆலயத்திலே அது திறந்திருக்கின்ற நேரத்திலே நீங்கள் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜாஸ்டிபன் ஐயா அவர்கள் இடத்திலிருந்து வந்திருக்கின்ற சுற்றறிக்கை. இந்த கோவிட்-19 தொற்று பிரச்சனையினாலே வழிபாட்டு தலங்கள் நடத்த முடியாமல், ஆராதனைகள் நடத்த முடியாமல் இருப்பதாலும், சேகரக்குழு தேர்தல் நடத்த முடியாத நிலையில் இருப்பதால் பேராயத்திலிருந்து CSI சினாட் மூலமாக வழிகாட்டுதலை கோரியிருக்கிறார்கள். அவர்கள் வழிகாட்டுதலை பெற்று நமக்கு மறு அறிவிப்பு வருகிற வரையிலும் இப்பொழுது இருக்கிற சேகரக்குழு உறுப்பினர்களே, சேகரக்குழுவே தொடர்ந்து செயல்படும். அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரையிலும் இந்த சேகரக்குழுவே தொடர்ந்து செயல்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் காணும் சபை உறுப்பினர்கள்: 30/8 மிஸ்ஸஸ் ஆர் லக்ஷ்மி, 31/8 மாஸ்டர் எஸ் செர்வின் பொன் ஆரூன், 1/9 மிஸ்டர் எபிசன் டேனியல், 3/9 மிஸ்டர் பி ஜெபராஜ்,
3-9 மாஸ்டர் எஸ் ஆலன் டைட்டஸ். 3-9 செல்வி டாஃப்னி ஜாய் கிருபா. 3-9 மிஸ்டர் ஷாம் ஜோசப். 4-9 மாஸ்டர் எல் ஃப்ரெட்ரிக். 4-9 மிஸ்டர் ஜெயம் சந்தோஷ் குமார். 5-9 மிஸ்டர் ஆர் ஆரோக்கியதாஸ். திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்கள்: 1-9 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் சர்க்குணம். 5-9 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ஜான்சன். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக பிறந்த நாட்களை கண்டு சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு மகிமையாய் ஜீவிக்க இவர்களையும் இவருடைய குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும், சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கவும் இவர்களையும் இவருடைய குடும்பத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நம்முடைய வழிபாட்டிற்கு நிறைவாக 84வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 84. ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நீர் எங்களை இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, உம்முடைய கரங்களிலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா.
தொடர்ந்து உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உம்மை தொழுது கொண்டிருக்கிற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியிலிருந்து இந்த உலகத்தையே நீர் காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த தொற்று ஆண்டவரை முற்றிலுமாய் நீங்கும்படியாக, முற்றிலுமாய் ஆண்டவரே இது ஒழியும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பேரருளால் இந்த தொற்று வியாதியை குணப்படுத்துகிற நல்ல மருந்தை விரைவாக கண்டுபிடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஐயா, நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவரே, மருந்தை கண்டுபிடித்து இதை ஒழிக்கின்ற சக்தியை, பலத்தை நீர் மக்களுக்கு தார். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றினாலே காலங்களிலே வேலை இழந்து, வருமானம் இழந்து, பசியிலும் பட்டினியிலும் வறுமையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் பாரத்திலும் துக்கத்திலும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆற்றி தேற்றி போஷிப்பீராக, பாதுகாப்பீராக. இந்த தொற்று வியாதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர், எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, காப்பாற்றுவீராக. அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் செயல்படட்டும். ஆண்டவரே, நீர் செயல்படுகிறவராக அவர்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற மக்களாக திருச்சபையை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுது எந்த நோக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் அளிப்பீராக. ஆண்டவரே, அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்துகிற உம்முடைய அன்பின் கரங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி ஆதரிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், கண்ணீரை கவலையை துடைத்து பலப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமுண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை காத்தரலும், ரட்சித்தரலும். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது வழியிலே நாங்கள் வாழ கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், இந்த காணொளி காட்சி மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரோடும், அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.